வணக்கம். 16வது ஆண்டு நினைவேந்தலில் இருக்கிற முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய உறவுகள் கொத்துக்குண்டுகளாலும் கொடுநஞ்சிரைத்தும் கொல்லப்பட்ட இதே நாட்களிலே நடந்த அந்த அவலத்தை சுமந்தவர்களாக உறவுகளை இழந்த பிரிவோடு வலிகளோடு இருக்கிறோம். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறோம்? சுமார் 31 வருஷமா என் அண்ணாவை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அட் சேம் டைம் 2 அண்ணாக்கள் இல்லை மாவீரர். ஒரு அண்ணாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் 2க்கும் அப்பாவே தெரியாது. அப்படியான நாங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது இவங்க இன ஒழிப்பு இல்லை இல்லை இல்லைன்னு இவ்வளவு இத்தனாயிரம் சனத்துல கண்ணீரில் அவங்களுக்கு ஆதாரம் தெரியல. இந்த மண்ணைத்தானாலே நாங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் அவ்வளோ பேரையும் கொத்து அப்படியே பூச்சி புழுவை நசுக்கி கொள்ளுமா அப்போ தமிழரை கொண்டவேல். இதை விட என்ன ஆதாரம் அவைகளுக்கு தேவைப்படுது? எங்களோட இனத்தை எங்களோட அழிவை எங்களோட வழிகளை இந்த மண்ணில் இன்றைக்கு நாங்கள் சுமந்து நிற்கிறோம். அவங்க இதுக்கு மேலே இன்னும் ஆதாரத்தை நாங்கள் ஐநா சபைக்கு கொடுக்க வேண்டும். ஒரு 16 வருஷம் ஒரு குழந்தை இந்த பெச்சிலேயே இருக்கு. ஒரு குழந்தை தன் தாய் செத்தது தெரியாம அவட மாரில் பால் குடிச்ச பிள்ளை. அந்த பிள்ளைக்கு இப்போ 16 வயசு. அந்த பிள்ளை சுமக்கிற வழியை விடவா அவங்க அரசாங்கம் சுமக்குது? அரசாங்கம் தமிழருக்குன்னு என்னத்தை செய்திருக்கு? எங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம். எங்களோட உரிமையை எங்கள்கிட்ட தாங்கொண்டு கேட்குறோம். ஒரு மாவீரருக்கு ஒரு அஞ்சலி செலுத்த விடுறாங்களா? அடிக்கிறாங்க. இதே மே 18 கஞ்சி கொடுத்த ஆக்களை ரோட்டில் வச்சு பொலிசு மாமியும் அடிக்குது. அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது? இப்போ உள்ள பிரசிடென்ட் சொல்றாரு அரசாங்கத்தை மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் என்னத்தையும் செய்யுங்க. என்னத்தை செய்ய விடுறீங்க நீங்கள்? தமிழரை இதே கிளிநொச்சி மண் தமிழரை சுமந்து கொண்டு போய் சாகடிச்ச இடம். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க? அதே எங்கட இந்த வழிகள் சுமந்த இந்த கிழமையில நீங்கள் என்ன செய்யல? நீங்கள் உங்களோட விசாக்க பெறகராக என்னத்தை கொண்டாட இல்லை. நீங்கள் எங்கட மண்ணில் நீங்கள் என்னத்தை கொண்டாட இல்லை. இது எங்கட மண், உங்களோட மண் இல்லை. இந்த மண்ணுக்காண்டி தான் எந்த அண்ணாக்கள், எந்த அப்பா, எந்த அண்ணா, எந்த சகோதரங்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் தங்களோட உயிரை கொடுத்த இந்த மண்ணை காப்பாற்றணுன்றாங்க. அந்த மண்ணில் நீங்க இனவாதம் கதைச்சுண்டு அரசியல் கதைச்சுண்டு மேன் எங்களை இன்னும் அடிமையா வச்சுட்டு இருக்கிறீங்க. எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை தாங்கிட்டு தானே கேட்குறோம் உங்கள்கிட்ட. நாங்கள் எங்களுக்கு நாடு வேணாம், ஒன்றும் வேணாம். எந்த அண்ணாக்கு நான் நிம்மதியாக ஒரு நினைவேற்றணும். எந்த அண்ணாக்கு நான் ஒழுங்காக ஒரு மெழுகு திரி கொடுத்தோம். எந்த அண்ணாக்கு நான் விளக்கு கொடுத்தோம். தனி மனித சுதந்திரம்ன்றது இலங்கையில் இல்லை. எந்த வீட்டில் எந்த அண்ணாக்கு நான் விளக்கு கொடுத்தனா பொலிசு நிற்கும். நீ விளக்கு கொடுத்தினி, உனக்கு என்னண்டை, நீ ஏன் இதை கொண்டாடணும்? இதே அரசாங்கம் செய்யன்றதை செய்த உடனே நின்று தடுக்குது. அதுக்கு ஐநா சபையோ எந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் தைரியமா இறங்கி எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தரட்டும் பார்ப்போம். அவைகளுக்கு நாங்கள் சல்யூட் அடிப்போம். ஒரு 31 வருஷமா அண்ணாவை தேடுறேன். சொந்த அண்ணா, மூத்த அண்ணா. எனக்கு இது வரைக்கும் இந்த அண்ணாட முகம் எனக்கு தெரியாது. எப்படி இருப்பாருன்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. 5 வயசுல எடுத்த அண்ணாட போட்டோவை வச்சு 31 வருஷமா நான் தேடிட்டு இருக்கேன். எங்கேன்னு நான் போய் தேடுவேன். ICRCல போகலையா, மனித உரிமை குழுல போகல, எதுலேயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. எவ்வளோ ஆதாரத்தை வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள்? எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு எதுவும் வேணாம். உங்கள்கிட்ட எதுவுமே வேணாம். எந்த அண்ணா, எந்த சகோதரம், இது எந்த மண். எங்களுக்கான சான்ஸை தாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வேறு எதையுமே நாங்கள் கேட்கல. நிம்மதியாக ஒரு கஞ்சி சுரட்டையில் குடித்த நாளையும் நாங்கள் மறக்க மாட்டோம். அதான் இந்த மே 18 இந்த ஒரு கிழமை குடிக்க தண்ணி இல்லாமல் ரத்த தண்ணியை கூட எடுத்து குடிச்சு போனாக்கள் தான் நாங்கள். அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அலரி மாளிகையிலையும் அரசாங்க பங்களாலையும் செக்யூரிட்டி பாதுகாப்போடையும் உள்ளுக்கு இருந்தவங்களையும் இங்கே நாங்கள் பட்டப்பாடு ஒருத்தருக்குமே தெரியாது. அவங்க அந்த சைடில் வாஷ்ரூம் இருந்திருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து தெளிச்சு குடிச்சிட்டு போனார்கள். நாங்கள் அவங்க இப்போ ஃபில்டர் தண்ணி இல்லாமல் குடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த 16 வருஷத்துக்கு முதல்ல எங்களுக்கு அங்கேருந்து வந்த ஃபில்டர் தண்ணி, எங்கேருந்து வந்தது சாப்பாடு, எதுவுமே இல்லை. அழிச்சு போட்டு இப்போ ஆதாரத்தை தாண்டி நிற்கிறாங்க. இலங்கை இந்த மண்ணுக்காண்டு செத்த வெனுசருக்கு ஒரு நினைவு தூவியை வச்சா அதை உடைக்கிறீங்க. ஜெஃப்னா ஜுனியில வச்சதை உடைச்சிங்க. அதையும் தாண்டி ஏதோ ஒரு நாடு, புலம்பெயர் நாட்டில் வச்ச தூவியை இப்போ உடைன்னு நிற்கிறீங்க தானே. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? உங்களோட காசுல கட்டுனதா? அது இல்லை உங்களோட அம்மா அப்பாட சொத்துல கட்டினதா? எதுவுமே இல்லை.
தமிழர்ன்ற இதில் அவங்க கட்டியிருக்காங்களோ அதையுமே நீங்கள் செய்ய விடுறீங்கள் இல்லை நாங்கள் வந்து அலரி மாளிகையில் வச்சு சொல்கிறோமா எங்களுக்கு நினைவு தூவி இதில் கட்டுங்காண்டு, இல்லை ஜனாதிபதியில் வந்து சொல்கிறோமா பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு சீட் தாங்க எங்களோட தமிழருக்கு தாங்கன்னு கேட்குறோமா, எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு நாட்டில் அவங்களுக்கு உணர்ந்திருக்கு, அங்கே இருக்கிற ஒரு தமிழனுக்காச்சும் அந்த வழி அந்த உணர்ந்தவன் தான் அதை செய்திருக்கான். வெள்ளக்காரனுக்கு என்ன இருக்கு? அவன் வந்து நின்று மெழுகுதிரி கொளுத்தி திறப்பு விழா செய்த அவனு தண்டதை இங்கே அந்த காலத்தில் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஃபசில் ராஜபக்ச ஃபேமிலி ஸ்ரீலங்காக்கு என்னத்தை செய்தது? தமிழரை கொண்டு குவிச்சு அவங்க சுபகோபமாக வாழ்றாங்க. இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயும் வாழ்ந்துட்டு என்ன செய்யறாங்க? எங்களோட சனத்தை அழிக்கிறாக்கு நிற்கிறாங்க. இன்னும் அந்த என்ன சொல்ற குட்ட குடிக்கிறவனும் மடையன், குனிய குற்றவனும் மடையன் இன்று வரைக்கும் தமிழரை குட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் நாங்கள் குட்டி கொண்டே இருப்போம், நீங்க போய்கொண்டே இருங்க. அதுக்கு எங்களோட சனம் இனியும் இடம் கொடுக்க கூடாது. அதான் எந்த வேண்டுகோள். நன்றி உங்களுடைய வார்த்தைகளையும் வலிகளையும் பகிர்ந்து கொண்டவை. தேங்க்யூ ஸோ மச். முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடைபெற்று இன்று 16 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த மண்ணிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான எங்களுடைய உறவுகள் கொண்டொழிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட இந்த மண்ணிலே இன்று 16வது ஆண்டிலே நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே இன்றைய 16 ஆண்டுகள் கடந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே வந்து தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் அதிலே தமிழ் மக்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, எங்களுடைய இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் தொடர்ந்தும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், சர்வதேச சமூகம் அதை கண்டுகொள்ள வேண்டும். அந்த நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயப்போவதில்லை என்கின்ற செய்தியை நாங்கள் இந்த மண்ணிலிருந்து இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த மண்ணிலே கொண்டொழிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி எதுவாக இருக்கும் என்றால், அவர்களுடைய இழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களை கொன்றொழித்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். தமிழினத்துக்கு ஒட்டுமொத்தமாக இந்த அழிப்புக்கு ஊடாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது செய்யக்கூடிய உண்மையான இதய அஞ்சலியாக இருக்கும். உண்மையிலே அண்மையில் கனடாவிலே பேட்ரிக் பிரவுன் மாநகர முதல்வர் அவர்கள் பிரம்டன் நகரிலே இனப்படுகொலைக்கான ஒரு தூபியை நிறுவி இருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது சர்வதேசத்தில் இன அழிப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு முதல் படி. இவ்வாறு உலகம் முழுவதும் எங்களுடைய இன அழிப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு நீதி வழங்க முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு முன்னர் அளிக்கப்பட்ட எங்களுடைய இனத்தினுடைய எங்களுடைய போராட்டத்தினுடைய வடிவம் மாற்றப்பட்ட 16வது ஆண்டு. அகிம்சை வழியிலே போராடிய எங்களுடைய இனம் ஆயுத போராட்டத்தை எடுத்து அதிலும் நாங்கள் தோல்வி கண்டவர்களாக அந்த போராட்ட வடிவத்தை நிறைவு செய்து 16 ஆண்டுகள். அது முடிவல்ல, அது இன்னொரு போராட்ட வடிவத்தின் தொடர்ச்சி அல்லது தொடக்க புள்ளி என்று எங்களுடைய இனம் நிரூபித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மண்ணிலே மரணித்த அனைவருக்கும் என்னுடைய இதய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு முள்ளிவாய்க்கால் அவலத்திலே கொண்டொழிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமாக திரு மணிவண்ணன் அவர்களே, குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய நினைவு தூவி தொடர்பாக. அதிலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு மாற்று வடிவமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஆதாரமற்ற அடிப்படை பூர்வமற்ற
ஒரு குற்றச்சாட்டு இன அழிப்பு என்று சொல்லி. ஆனால் நீங்கள் கூட இப்போது பார்க்கக்கூடிய அடிப்படையில் எத்தனையோ தாய்கள், எத்தனையோ உறவுகள் தங்களுடைய உறவுகளை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த அரசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கு? எங்களுடைய பதில் காத்திரமானது. நீங்கள் தைரியம் இருந்தால், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், உங்களுடைய இந்த மண்ணிலே இன அழிப்பு நடக்கவில்லையாக இருந்தால் நீங்கள் தைரியமாக வாருங்கள், சட்டத்தின் முன் வாருங்கள். ஏன் இந்த இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள். அதனூடாக எவ்வளவு தூரம் இங்கு இன அழிப்பு நடைபெற்றது என்பதை நிரூபிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்களிடம் போதிய அளவு சாட்சியம் இருக்கிறது. நாங்கள் இதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயார். நீங்கள் தயாராக இருந்தால், உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், நீங்கள் நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னாக வாருங்கள். இந்த இன அழிப்பு நடைபெற்றதா இல்லையா என்பதை நாங்கள் சாட்சியங்களூடாக நெறிப்படுத்துவதற்கு தமிழினம் தயாராகவே இருக்கிறது. நன்றி திரு மணிவண்ணன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.